நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஒரு செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம புகைப்படத்துறை நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6x4 மேக்ஸி சைஸில் பிரிண்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போ இதில் ஒரு 100 ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் அது என்ன பண்ணணும்னா 6x4 நம்ம கிராப் பண்ணணும். கிராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பிக்சரை அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு இந்த கிராப் டூல் எடுத்து இதில் 6, 4 அப்புறம் ரிசல்யூஷன் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு பிக்சராக இப்படி கிராப் பண்ணி அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணுவோம், இப்படி சேவ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை நாம் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு ட்ராக்கில் 1000 பிக்சரையும் நாம் கிராப் பண்ண முடியும். அதுக்கான செட்டிங் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறுமையாக க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் தான் இதை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? நாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ Photoshop 7.0 வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிராப் பண்ணுற ஆப்ஷனை வந்து செட் பண்ண போகிறேன். ஒருவேளை நான் வேறு ஃபோட்டோஷாப்புக்கு அது யூஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். இப்போ எப்படி வந்து நாம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் காப்பி பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரிஜினலு. நான் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஏன்னா டெஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்காண்டி. இப்போ டெமோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? எதுக்காகவுமே ஒரு டூப்ளிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இதில் வந்து ஒரு பிக்சர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு பிக்சர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பிக்சர் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஆக்ஷன் தான் கிரியேட் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நியூ செட் கிளிக் பண்ணி இதில் மேக்ஸி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஆக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிக்சர் உள்ளே இருந்தால் போதும். சரிங்களா? ரொம்ப பொறுமையாக பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கிராப் டூல் எடுத்து இந்த இடத்த கிளியர் கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கிராப் பண்ண போகிறேன். இப்போ இங்கே நியூ ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன், 6x4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேக்ஸி அப்படின்ட்டு இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு இருக்குது. இப்போ ரெக்கார்டு கொடுக்குறேன். பொறுமையாக பாருங்கள். ரெக்கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ ரெக்கார்ட் ஆகுது. கிராப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே எனக்கு வித்து 6 இன்ச்சஸ் IN அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறமா டேப் கொடுத்தா நெக்ஸ்ட்டு வரும். 4 இன்ச்சஸ் IN 4 அப்படின்னு போட்டு IN கொடுக்கணும். INனா இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் இதில் அளவுகளை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங் தப்பாக வரும். இப்போ ரெசல்யூஷன் எவ்வளோன்னு கேட்க நான் ஒரு 400 வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்கே பிக்சல்ஸ் பை இன்ச் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். இதில் வந்து ஆப்ஷன் வந்து மாறிடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இது ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கிராப் பண்ணுறேன். ஃபுல்லாக கிராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அதனால் சைடு ஏரை கொடுத்து ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப்பு லைட்டாக நகண்டுக்கிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கிராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். Ctrl+Shift+S இந்த இடத்துல பாருங்கள், சேவ் அஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் இப்போ நியூ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த நியூ ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன், 6x4 அப்படின்னு போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன், அப்படியே சேவ் பண்ணுறேன். சேவ் இந்த இடத்துல 12 கொடுத்துக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிக்சரை ஓப்பன் பண்ணேன். அதை டூப்ளிகேட் எடுத்து வச்சுட்டு ஆக்ஷனை க்ரியேட் பண்ணேன். 6x4 ஃபஸ்ட்டு கிராப் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணேன், டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணேன். அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 3 விஷயந்தான். இன்னும் ஒரு வாட்டி பொறுமையாக சொல்கிறேன். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரை ஓப்பன் பண்ணேன். எதுக்காக டூப்ளிகேட் எடுத்தேன்னா அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா சேவஸ் அதே இடத்துல போய் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணனோ அதையே நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பிக்சர் டூப்ளிகேட் எடுத்தாச்சு, நான் வந்து சொல்கிறேன். இப்போ டூப்ளிகேட் எடுத்தாச்சு. இங்கே ஆக்ஷன் கிரியேட்டுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ரெக்கார்ட் போட்டுட்டோம். அப்புறமா கிராப் டூல் எடுக்கிறோம். கிராப் டூல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு 6x4 ரெசல்யூஷன் எவ்வளோன்னு வைக்கிறோம். வச்சுட்டு கிராப் பண்ணுறோம். கிராப் பண்ணிவிட்டு சேவ் அஸ் அப்படின்னு கொடுக்குறோம். என்னென்னா சேவ் அஸ் இந்த இடத்துல ஃபைலில் போய் சேவ் அஸ்ன்னு கொடுத்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இப்போ இந்த ஆக்ஷன் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நாம் எல்லா பிக்சருக்கும் ஒரே டைமிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபைல் போனீங்கன்னா ஆட்டோமேட் அப்படின்னு இருக்கும். இதில் கிரியேட் ட்ராப்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே அப்படின்னு இருக்கு பாருங்கள்.
இந்த இடத்துல என்ன நேம் கொடுத்தீங்க? நான் மேக்ஸி MAXI அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆக்ஷன் என்ன இருக்குது? 6க்கு 4 ஆக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நன் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோல்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இந்த டிக்கு இல்லாமல் இருக்கும், டிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நல்லா பொறுமையாக பாருங்கள். ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறோம், இதை டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபோல்டர்னு கேட்கு. டெஸ்க்டாப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 6க்கு 4 அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பிக்சர் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த பிக்சரை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த 6க்கு 4 அப்படிங்கிற ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே செலெக்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், சேவ் ட்ராப்லெட். இதை என்ன பண்ணணும், நீங்கள் எந்த பிக்சர்ஸை க்ராப் பண்ண போகிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெமோ உங்கள் ஃபோல்டரில் தான் என்னோடய பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன், 6க்கு 4 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பாருங்கள், குழம்பிடவே வேண்டாம். சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பாருங்கள். இங்கே ஆக்ஷன் என்னவோ அதை வச்சுருக்கோம். இதில் ஃபோல்டர் கொடுத்துட்டு என்ன ஃபோல்டரோ அதை சூஸ் பண்ணுறோம். இந்த டிக்கை டிக் பண்ணுறோம். இதுக்கப்புறமா இதை கடைசியாக இதை சேவ் பண்ணுறோம். எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம், எனக்கு டெமோ அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கோம். அது சேவ் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்போ ஓகே கொடுக்க இங்கே பாருங்கள். இப்போ இதில் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுக்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 6க்கு 4ன்னு ஒரு ஃபோட்டோஷாப் சிம்பிள் போட்டு ஒன்று வந்துடுச்சா. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக க்ராப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பிக்சரோட சைஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இந்த பிக்சரை பாருங்கள், 0127 நம்பர். இதை ரைட் கிளிக் பண்ணி இமேஜ், இதோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் விட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பொறுமையாக பாருங்கள், விட்டுட்டேன். எனக்கு இந்த 6க்கு 4 ஃபோல்டர் உள்ளே போனேன்னு வச்சுங்களேன், இங்கே வந்துடும். ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு பிக்சர் பார்க்கலாம், இந்த பிக்சர் பார்க்கலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விடையும் எனக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி இங்கே வந்துடும். இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதோட சைஸை நம்ம செக் பண்ணோம்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு 6க்கு 4 மாறிடும். இங்கே பாருங்கள், 6, 4 அவ்வளோதான். என்ன ரெசல்யூஷன் வச்சனோ அதுக்கு அழகாக மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வெர்டிக்கல் சைஸ் பிக்சர், இது வந்து ஒரு வெர்டிக்கல் பிக்சர். சரிங்களா? இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய பிக்சரை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாட்டும் ஒரு ரொட்டேட்டு, லெஃப்ட் இல்லை ரைட்டு, இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்படி லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடும். இதுக்கப்புறமா இப்போ 2 பிக்சர் க்ராப் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய பிக்சர் எவ்வளோ, எனக்கு 23 பிக்சர். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்னு இருக்கு பாருங்கள், ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் ட்ராப்லெட், இதில் விட்டோம்னா இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். ஒரு பிக்சரும் 6க்கு நல்லா க்ராப் ஆகும். இதோட சைஸ் கூட பாருங்கள், அதில் 2400க்கு 160 இருக்குது, 1600 இருக்குங்களா, அதே போல் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. அங்கே பாருங்கள் டைமென்ஷன் 2400க்கு 1600 டைமென்ஷன். அவ்வளோதான். இது கூட இன்னும் எளிமையாக சொல்கிறதுக்கு இதோட டேட்டா பாருங்கள் 3.13 MB. இங்கே இதோட டேட்டா பாருங்கள் 6.17 MB. பார்த்தீங்களா? இவ்வளோ தான். எனக்கு 1000 பிக்சர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராகிங்கில் எனக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று, இதில் மொபைல் பிக்சர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஈவனாக இருக்கணும். ஒன்று லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன் போர்ட்ரேட்டில் இருக்கணும். இது வந்து சைஸ் ஒரே போல் இருக்கணும். இது ஒரு கேமராவில் ஷூட் பண்ண பிக்சர் அப்படிங்கிறதுனால கேமரா டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அழகாக க்ராப் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது இது வேறு ஃபோட்டோஷாப்புக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் சேவ் அஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி காக்கும். இந்த ஆக்ஷனை என்ன பண்ணுறேன், அதே அந்த 6க்கு 4 ஃபோல்டரில் போய் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு CS3 ஃபோட்டோஷாப் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6க்கு 4 பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கேன், இந்த ஆக்ஷன் வச்சுருக்கேன். ஆக்ஷன் அப்படியே இங்கே கொண்டு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுச்சு, மேக்ஸி அப்படிங்கிற ஆக்ஷன். இப்போ இதே போல் என்ன பண்ணலாம், இந்த பிக்சர் வந்து க்ராப் பண்ணி முடித்த பிக்சராக இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஃபோல்டரையுமே டெலீட் பண்ணுறேன். ஃபோல்டரை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த டெமோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சரை ட்ராக் பண்ணுறேன். ஆனால் எனக்கு சேவ் ஆகாது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோல்டரை நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த 6க்கு 4 சேவ் பண்ணக்கூடிய இந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ
இதே போல் தான் உங்களுக்கும் கேட்கும். நான் இந்த லிங்க் கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இதே போல் தான் உங்களுக்கு உள்ளே வந்து சும்மா நிற்கும். சரிங்களா? அதுக்காக தான் நீங்களே கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? நீங்களே கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் இன்னொருக்க கூட திரும்பவும் பொறுமையாக கூட சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ண போகிறேன் ஒரு பிக்சரை. நான் வந்து நார்மலாக சொல்கிறேன். இந்த ஆக்ஷன் கூட என்ன பண்ணுறேன், இந்த ஆக்ஷனை மினிமைஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆக்ஷன் ரெடி பண்ணுறேன். ஒரு பிக்சரை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பிக்சரை கிராப் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு பிக்சர் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டூப்ளிகேட் போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு நியூ செட், இதுக்கு நேம் மேக்ஸி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நியூ ஆக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் கிராப் டூல் எடுத்துக்கோங்க. இதில் கிளியர் கொடுத்துக்குங்க. கிளியர் கொடுத்துட்டேன். இப்போ நியூ ஆக்ஷன், இது 6:4 என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இங்கே நகட்டி வச்சுக்கலாம். கிராப் டூல் பற்றி நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 6 இன்ச்சஸ் IN, இங்கே 4 இன்ச்சஸ் IN, அப்புறம் ரெசல்யூஷன் எனக்கு 400. நீங்கள் 400 தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு 300 வேணால் 300 வச்சுக்கலாம், 200 வேணால் 200 வச்சுக்கலாம். இப்போது என்டர் கொடுத்துட்டேன். இப்போது அப்படியே வச்சுட்டு ஒரு கிராப், இந்த இடத்துல லைட்டாக ரைட் ஏரோ கொடுத்தோம்னா ஒரு ஸ்டெப்பு இங்கே வந்துடும். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு என்டர். இப்போ Ctrl+Shift+S கொடுத்து டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன், 6:4 நேம் இது தான் கொடுக்கணும் இல்லை, நியூ ஃபோல்டர்னு கூட வச்சுக்கலாம். நியூ ஃபோல்டர் உள்ள என்ன பண்ணுறேன், அப்படியே JPEGயில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சேவ், இங்கே ஓகே. இப்போ க்ளோஸ், இதை க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன, Ctrl+W, அப்போது க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே ஆக்ஷனை நிப்பாட்ட மறந்துடக்கூடாது. ஆக்ஷனை நிப்பாட்டியாச்சு. இதுதான் ஒரு விஷயம், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதில் கூட இந்த இதுக்கு நேம் கூட சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஒரு RRRRன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா மேலேயும் ஒரே நேம் கீழேயும் ஒரே நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான். இதுக்கு ஒரு 7 கொடுக்குறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்துக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபைல் போயிட்டு ஆட்டோமேட், இதில் கிரியேட் ட்ராப்லெட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவையான ஆக்ஷன் என்ன, நான் இந்த 7 தான் என்னோடய ஆக்ஷன். கீழோடி என்னென்னா அந்த ஆக்ஷனுக்கு நம்பர் பாருங்கள், 6 இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்களா, பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி நன்னுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபோல்டர், இதில் என்ன ஃபோல்டர் உங்களுக்கு வேணும், டெஸ்க்டாப்பில் நீங்கள் வேறு ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போது நான் வேறு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஒரு வேறு நேம் ஏதாட்டும் கொடுக்குறேன். இந்திரா டிஜிட்டல்னு ஒரு நேம் கொடுத்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் திரும்பவும் நான் வந்து இதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இந்த டிக்கை கண்டிப்பாக டிக் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன்னா இப்போ இந்த இதை சேவ் பண்ண போகிறோம். சேவ் ட்ராப்லெட் இன் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எடிட்டிங் அப்படின்ற ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணுறேன். 6:4 மேக்ஸி, MAXI மேக்ஸி, என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எடிட்டிங் அப்படின்ற ஃபோல்டரில் தான் எனக்கு வந்து அது சேவ் ஆகிருக்கும். இதை வந்து ஓகே கொடுத்த பிறகு தான் சேவ் ஆகும். சரிங்களா? ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பிக்சரை அப்படியே ட்ராக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு இருக்க என்னுடைய நேமில் போய் அழகாக சேவ் ஆகிடும். இதோட சைஸை திரும்பவும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6:4 அழகாக கிராப் ஆயிரும். ஒரு 1000 பிக்சர் நீங்கள் கிராப் பண்ணனா கூட இந்த மெத்தடை பயன்படுத்தி ரொம்பவே அழகாக நீங்கள் கிராப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து குழம்பவே வேண்டாம். நான் பொறுமையாக 2வது தடவை சொன்னேன், அதையுமே பார்த்து நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? பொறுமையாக வீடியோ பார்த்தா தான் நம்மளால் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். டென்ஷன் அதிகமாக நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த எடிட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து உட்காரவே முடியாது. சரிங்களா? ரொம்ப கூலாக உட்காந்து நம்மளால் எடிட் பண்ணணும், ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் நம்ம எடிட்டிங்க்கு. நம்ம ரொம்ப சோம்பறையாக ரொம்ப தூங்குறமாக இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளால் கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணவே முடியாது. இதை எடிட் பண்ணணுமா, நம்ம கண்டிப்பாக முடியும், இப்படி பண்ணுவோம். என்ன பண்ணுறாங்க, வீடியோவை கூட பாஸ் பண்ணி பாருங்கள். வீடியோவில் பாஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபைல் போகிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிரேட் கொடுக்குறாங்க. இதே சேமாக நீங்கள் நான் என்ன பண்ணுறேனோ இதையே பண்ணி பார்க்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 2 தடவை தடவை பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்து மைண்டில் நிற்காது. சரிங்களா? 2-3 தடவை பண்ணும்போது நீங்கள் வந்து மறுபடியும் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாமை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு, எக்ஸாம்லாம் நம்ம எழுதியிருப்போம் ஸ்கூல் டைமில். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு எக்ஸாமில்.
அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதானே இது நம்ம இப்படி எழுதணும் மேக்ஸ்னால் இப்படி சால்வ் பண்ணணும்ன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு எக்ஸாம் மாதிரி தான். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இதை வந்து பார்த்து ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ இப்படி பண்ணுறாங்க, இதே போல் நம்மளும் பண்ணுவோம். இது பண்ணிவிட்டு எரர் வருதா மறுபடியும் பொறுமையாக பார்ப்போம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங்கை வந்து நல்லபடியாக கற்றுக்க முடியும். சரிங்களா? ஆக்ஷனை க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் தான் கொடுக்கணும்லாம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தாலே உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? இது வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் வந்து ஒரு CS3னாலும் சரி தான், இல்லை CS6 CC எல்லா வெர்ஷனுக்கும் இதே ஆப்ஷன் இருக்குது. சேம் ஆப்ஷன் இருக்குது. மேலே ஃபைலில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் டேப்லெட் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் அதே போல் தான் காட்டும். இங்கே ஆக்ஷனை கிளிக் பண்ணணும், இங்கே ஃபோல்டரை கிளிக் பண்ணணும், இந்த இதை சேவ் பண்ணுங்கள், இதை டிக் பண்ணுங்கள், இதை சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? எல்லாத்துலேயுமே அதே ஆப்ஷன் தான். ரொம்ப பொறுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.